ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு இதை நல்லா அறுத்து வச்சுக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபுல் ஃப்ரை ஆகணும்லாம் இல்லை, அரை வேக்காடு இருந்தால் போதும். அது கூடயே கொத்தமல்லி, கருவேப்பிலையும் நல்லா கழுவி அது கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு போட்டிங்கன்னா சுவையான தக்காளி சட்னி ரெடி. ஸோ இது பேச்சுலராக இருக்கிறவங்க ஈஸியாக பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஐயோ இவ்வளோ பெரிய ரெசிபி அப்படிலாம் இல்லை, டக்குன்னு செஞ்சிடலாம், ஈஸியாக பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல்ஸ், என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போடுறேன். ஸோ எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.